நெல்லை ராமையன்பட்டி குப்பை கிடங்கில் இரண்டாவது நாளாக எரிந்து வரும் தீயை அணைக்க தீயணைப்புத் துறையினர் கடுமையாக போராடி வருகின்றனர். கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் திரவிய சம்பத்திடம் கேட்கலாம். திரவிய சம்பத், இது குறித்த விவரம் என்ன? நெல்லை மாநகராட்சியில் 50க்கும் மேலான வார்டுகள் உள்ளன. இங்கு தினமும் டன் கணக்கில் பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய குப்பைகள் தூய்மை பணியாளர்கள் மூலம் சேகரிக்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து இந்த குப்பைகள் அனைத்தும் லாரிகள் மூலமாக மாநகராட்சி கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய அந்த நெல்லை ராமையன்பட்டி பகுதியிலே இருக்கக்கூடிய அந்த குப்பை கிடங்கிற்கு கொண்டு வரப்படுகிறது. இங்கு இந்த 100 ஏக்கர் பரப்பளவில் உள்ள அந்த குப்பை கிடங்கில் டன் கணக்கில் தான் லட்சக்கணக்கான டன் குப்பைகள் சேர்ந்து வைக்கப்படுகிறது. இந்த குப்பை கிடங்கில் நேற்று மதியம் 3:30 மணி அளவில் திடீரென தீ பற்றி எரிந்து தொடங்கியுள்ளது. இந்த தீயானது மெல்ல மெல்ல காற்றின் வேகம் அதிகரித்து தொடங்கியதால் 100 ஏக்கர் முழுவதும் இருந்த குப்பைகள் முழுவதும் எரிய தொடங்கியது. இதனால் ராமையன்பட்டி நெல்லை மாநகர் பகுதி சுற்றுவட்டார 15 கிலோமீட்டர் தூரத்திற்கு கரும்புகை சூழ்ந்துள்ளது. இதனால் தச்சநல்லூர், ராமையன்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளில் இருக்கும் மக்கள் தொடர்ந்து மூச்சு திணறலில் அவதிப்பட்டு வருகின்றனர். தகவல் அறிந்த நெல்லை பாளையங்கோட்டை கங்கை கொண்டான் தீயணைப்பு துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து அந்த எரியும் குப்பைகளை தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இருந்த போதிலும் இந்த காற்றின் வேகம் கட்டுப்பாட்டுக்குள் வராததால் தொடர்ந்து தீயானது எரிந்து கொண்டிருக்கிறது. இந்த தீயானது வேகமாக பரவி அருகில் இருக்கும் எரியாத குப்பைகள் மேலும் பரவி வருகிறது. மாநகராட்சி அதிகாரிகளும் குப்பை கிடங்கில் எரிய தீயை கட்டுப்படுத்துவதற்கான முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் சுகுமார் தரப்பிலும் தொடர்ந்து இந்த பணியானது முடுக்கி விடப்பட்டுள்ளது. தற்பொழுது 2வது நாளாக இன்றும் 16 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு மீண்டும் தீயணைப்பு துறையினர் தொடர்ந்து இரவு முழுவதும் போராடி வருகின்ற நிலையிலும் இந்த தீயானது கட்டுக்குள் கொண்டு வர முடியவில்லை. 20 தண்ணீர் லாரிகளுக்கு மேல் வரவழைக்கப்பட்டு அந்த தண்ணீரை அந்த தீயின் மேல் வீழ்ச்சிய பொழுதிலும் அந்த தீயானது கட்டுக்குள் கொண்டு வர முடியாதால் தீயணைப்பு துறையினர் தொடர்ந்து போராடி வருகின்றனர். இதனால் நெல்லை நகர் பகுதி முழுவதும் பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி திரவிய சம்பத். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.